டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொட்டீன் லைஃப்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு என்னையே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டேன். சாமி மேலே ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்ச நாளாகவே நான் விளக்கேத்தல, சரியாக பூஜை பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் இன்னைக்கு வந்துட்டு விதியை வந்துட்டு சாமியால் நினச்சா கூட வெல்ல முடியாது அப்படின்னு நானே என்னை மனசு தேத்திக்கிட்டு சாமிக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சு. காலையில் இட்லி ஊற்றி பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் வச்சுட்டேன். பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி லீவ் விட்டுருக்கிறதுனால மத்தியானம் லஞ்ச் காலையில் செய்ய வேண்டியதில்லை. டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நேற்று துவைச்சிருந்த துணி எடுத்து காய போட்டுட்டேன். பசங்களை எழுப்பி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்னோடய சேரில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக துணியெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சு. அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீவ் விட்டால் நம்மளுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. என்னோட இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.